Hi guys, welcome to Quick Throw and Man of New Words. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் சர்க்குலேட் த வேல்யூஸ் ஆஃப் n வேரியபிள்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்க போகிறாங்க. 1, 2, 3, 4 அப்படி லிஸ்ட் வர போகிறாங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சர்க்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம சர்க்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த லிஸ்ட்டு 2, 3, 4, 1 அப்படின்னு ஆகிடும். ஓகேவா? ஏன்னா வேல்யூஸ் எல்லாமே சர்க்குலேட் ஆகுது. பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் ஆகும்போது இந்த நம்பர் இங்கே வந்துடும். அண்ட் ஃபஸ்ட் நம்பர் என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா கடைசி நம்பருக்கு போய்டும். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த நம்பர்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து ஆகிடும் கைஸ். ஃபஸ்ட்டு சர்க்குலேஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க நம்பரை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா கடைசியில் மூவ் பண்ணுவோம். அண்ட் அதே சமயத்தில் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பொசிஷன் ஃப்ரண்ட்டில் மாற்றுவோம் கைஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சர்க்குலேஷன். அந்த மாதிரி சர்க்குலேட் பண்ணி முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கிடைக்கும். நீங்கள் அகைன் திருப்பி வேல்யூவை சர்க்குலேட் பண்ணிங்கன்னா அகெயின் ஒரு நம்பர் இங்கே போகும். அண்ட் அகெயின் இந்த நம்பர்ஸ் இங்கே வரும். அண்ட் இந்த நம்பர் இந்த இடத்துல போகும். அண்ட் ஃபஸ்ட் நம்பர் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் ஆகி கடைசி நம்பருக்கு வந்துடும் கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சர்க்குலேட் பண்ணும்போது ஒவ்வொரு நம்பரும் பின்னாடி போய்கிட்டே இருக்கும். அண்ட் அந்த ஃபஸ்ட் நம்பருக்கு முன்னாடி இருக்க ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு பொசிஷன் ஃப்ரண்ட்டில் வந்துட்டுருக்கும் கைஸ். ஓகேவா? இதை நான் ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 மெத்தட்ஸ் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் எக்ஸாமில். அதே சமயத்தில் உங்களுக்கு சில சமயம் சந்தேகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸாம்ஸ்லேயோ இல்லை ப்ராக்டிகல்ஸ்லையோ யூஸ் பண்ணலாமா நீங்கள் வந்து சந்தேகப்படுவீங்க. நீங்கள் எதுவுமே பயப்பட வேணாங்க கைஸ். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் படித்த ப்ரோக்ராம் இதுவும் ரொம்ப டிஃபராக இருக்குது, இதை எதுனா எனக்கு மார்க் வராமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் எதை எழுதினாலுமே உங்களுக்கு ஆன்சரான ப்ரோக்ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ப்ரோக்ராம் தான் கைஸ். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேணாம். அங்கே என்ன கேட்டிருக்காங்களோ நம்ம அதை தான் வந்து ப்ரோக்ராமில் பண்ண போகிறோம். அதை தவிர்த்து நம்ம உள்ளே இருக்க ஸ்டெப்ஸை வந்து அவங்க மோஸ்ட்லி வந்து அந்தளவுக்கு உன்னிப்பாக பார்க்க போகிறது கிடையாது. அண்ட் அதே மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியமே கிடையாது கைஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, நாங்கள் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிப்போம். ஏன்ற லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிப்போனா பிஃபோர் சர்க்குலேஷன் PORINT. ஓகே, பிஃபோர் சர்க்குலேஷன் ஒரு வாட்டி லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி காட்டிடுறேன். இப்போ நம்ம சர்க்குலேட் பண்ண போகிறோம். நம்ம சர்க்குலேட் பண்ணும்போது ஃபார் I in range கொடுத்துட்டு 1, len of A, 1 அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா print A of I இண்டெக்ஸ் ஸ்லைசிங் யூஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் A of ஸ்லைசிங் I கொடுக்குறோம். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன் ப்ரோக்ராமை ஃபர்ஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டி பிரிண்ட் ஆனது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. அண்ட் ஃபஸ்ட் வாட்டி லூப் ரன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆனது தான் இது. நம்பர் ஆஃப் சர்க்குலேஷன் சொன்னதுனால நான் ப்ரோக்ராமில் எத்தனை வாட்டி லிஸ்ட்டோட நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை வாட்டி என்ன பண்ணியிருக்கேன் இப்போ சர்க்குலேட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்குலேஷன் அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் கடைசிக்கு போயிடுச்சு. அப்புறம் 2, 3, 4 எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பொசிஷனுக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு சர்க்குலேஷன் ஃபார் லூப்பில் நெக்ஸ்ட் வாட்டி சர்க்குலேட் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் முன்னாடி இருந்த 2 என்ன ஆகிடுச்சுன்னா கடைசிக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த எல்லா நம்பரும் என்ன ஆகிடுச்சுன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு. இது எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாட்டி லூப் ரன் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது கைஸ். CIR அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CIR அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர்ஸ் வாங்குது. ஒன்று லிஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி நீங்கள் லிஸ்ட்டை வந்து சர்க்குலேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது காணுது. ரிட்டர்ன் லிஸ்ட் ஆஃப் இங்கே நம்ம ஸ்லைசிங் யூஸ் பண்ண போகிறோம். அங்கே யூஸ் பண்ண ஃபார் லூப்பில் யூஸ் பண்ண சேம் ஸ்லைசிங் மெத்தட் ப்ளஸ் லிஸ்ட் ஆஃப் என். அவ்வளோதான் கைஸ். இங்கே நம்ம இப்போது பிரிண்ட் யூஸ் பண்ணுறேன். PORINT பிரிண்ட். அண்ட் ஃபங்க்ஷன் கூட நம்ம ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CIR அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அண்ட் இதுக்குள்ளே ஃபஸ்ட் நம்ம வந்து லிஸ்ட்டை பாஸ் பண்ணணும். 1, 2, 3, 4 அப்படின்ற லிஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் எத்தனை வாட்டி நான் வந்து சர்க்குலேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் வந்து ஒரு வாட்டி சர்க்குலேட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் 2, 3, 4. ஏன்னா ஒரு வாட்டி தான் சர்க்குலேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாட்டி சர்க்குலேட் பண்ணால் 2, 3, 4, 1 இருக்கும் லிஸ்ட்டு. இதே 2 வாட்டி சர்க்குலேட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். 4,
சாரி 3 4 1 2 வரும். ஏன்னா ஃபஸ்ட் வாட்டி சர்க்குலேஷன் நடக்கும்போது 1 அங்கே போயிடும், நெக்ஸ்ட் வாட்டி சர்க்குலேஷன் போகும்போது 2. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 4 1 2 இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு எத்தனை சர்க்குலேஷன் வேணுமோ நீங்கள் அதை கூட மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக க்ரியேட் பண்ணோம்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் கைஸ். கைஸ் இதை நான் பார்த்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா செகண்ட் மெத்தட் கைஸ். உங்களுக்கு இது ரெண்டுமே வந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ரவி கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.